தலித் விரோதியா? எந்த முடைய சொன்னது? இந்த வீடியோ பாருங்க தெரியும் அப்படின்னு பிரபல யூடியூபர் யூடியூப் ரூட்டர்ஸ் உடைய வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுக இந்து விரோதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சமீப காலமாக பாத்தீங்கன்னா ஒரு குரூப் திமுக தலித் விரோதி அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ செட் பண்ண முயற்சி பண்றாங்க. அந்த நரேட்டிவ சுக்குநூறா உடைச்சிருக்கிறாரு யூடியூப் ரூட்டர்ஸ். பார்த்து ரசிங்க. தலித்துகளுக்கு எதிரான கட்சி திமுக. பாருங்க, இங்க தலித்துகள் பாதிக்கப்படுறாங்க, அங்க பாதிக்கப்படுறாங்க, இது அரசாங்கமே முன்னின்று செய்கிறது அப்படின்னு ஒரு நேரேஷன் போயிட்டு இருக்கு. இது அந்த அவங்க சொல்ற இஷ்யூல அப்படி நடக்கல அப்படிங்கிறது விசாரணை முடிவுல அது என்ன வருதோ அப்புறம் பேசிக்கலாம். ஆனா தலித்துகளுக்கு எதிரான கட்சின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு இப்ப நான் சொல்ற ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி முடிகிற காலம் வரைக்கும் அந்த 10 வருஷம் இருக்கு இல்லைங்களா, அந்த 10 வருஷத்துல பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் முதுகலை பட்டம் படிப்பதற்கு, பிஜி படிப்பதற்கு ஃபாரின் போய் படிக்கலாம். அவங்க அதுக்கு ஒரு இளங்கலை பட்டம் மட்டும் படிச்சா போதும், அதற்கு வேற எதுவும் அளவுகோல் கிடையாது. யாரு வேண்டுமானாலும் ஃபாரின்ல போய் படிக்கலாம். அந்த முழு செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கும். அப்படி அந்த திட்டத்தின் கீழே அதிமுக பீரியட்ல கடந்த 10 வருடங்கள்ல 2021 வரைக்கும் பயன்பெற்ற பட்டியல் சமூக மாணவர்கள் வெறும் 10 பேர் தான். 2021 அப்புறம் திமுக ஆட்சி வருது. திமுக ஆட்சியில இந்த நிமிஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 150 மாணவர்கள் அந்த திட்டத்துக்கு கீழே போயிட்டு ஃபாரின்ல போயிட்டு முதுகலை பட்டத்துல படிச்சுட்டு இருக்காங்க, பிஜி படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மாணவருக்கும் தலா 30 லட்சம் வரை செலவாகுது. 150 மாணவர்கள் இந்த 4 வருடத்திலேயே பயன்பட்டு இருக்காங்க. இப்ப லாஸ்டா போட்ட சட்டமன்றத்தில் கூட இவரு உயர்த்திருந்தார் முதல்வர், அந்த அமௌண்ட் டபுளா மாத்திருந்தார். 30 கோடி ஒதுக்கி இருந்தாங்க. இப்ப லாஸ்டா வாசிச்சதுல அது 60 கோடியா மாத்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா 150 இருக்கக்கூடிய மாணவர்கள் 300 மாறுவாங்க. இப்போ ஃபாரின்ல போய் பெரிய பல்கலைக்கழகத்தில் நீங்க ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. நீங்க ₹1 கூட பேக்கெட் இல்லாம போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சா போதும், அவ்வளவுதான் அதுக்கான குவாலிஃபிகேஷன். இது எங்க போய் அப்ளை பண்றது உங்களுக்கு சந்தேகமா இருக்கும். எழிலகம்ல ஆதி திராவிட நலத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. அங்க போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னாக்கா வழிகாட்டுதல் ஃபார்ம் கொடுப்பாங்க, ஃபில் பண்ணீங்கன்னாக்கா பட்டியல் சமூகமாக அந்த மாணவர் இருக்க வேண்டும். அந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும் தான், இளங்கலை முடிச்சிருக்கணும். ஃபாரின்ல பிஜி முடிக்கலாம், ஒத்த பைசா செலவு இல்லாம அது நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இது பிசிஎம்பிசி கிடையாது, ஷெட்யூல் காஸ்ட் மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் அனுமதிக்குது. அப்ப இதை டபுளா மாத்திருக்காங்க. இவ்வளவு வேலைகள் பின்ன நடக்குது. அவங்கள ஃபாரின்ல போய் படிக்க வைக்கிறது இப்படி நிறைய விஷயம் இப்படிலாம் நடக்குது. இந்த அரசாங்கம் இப்படி செய்யுதுங்கிறது தெரியுமா தெரியலையான்னு தெரியல அவங்களுக்கு. ஆனா தலித்துகளுக்கு எதிரான கட்சி திமுக அப்படின்னு ஒரு நேரேஷன் போயிட்டு இருக்கு.